வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்ட். 8ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. டுடே வி see the topic in 8th standard science, lesson 22, conservation of plants and animals. The continuation part of the lesson, conservation of plants and animals, in third part of this video to be continued. 22.6 கன்சர்வேஷன், பாதுகாத்தல். அலகு 22 தாவர விலங்கினங்களை பாதுகாத்தல் என்கின்ற பாடத்தினுடைய 3வது பகுதி காணொலியை நாம் இன்று காண இருக்கிறோம். 8ஆம் வகுப்பு அறிவியலிலே கன்சர்வேஷன், பாதுகாத்தல். அக்கார்டிங் டு WWF வேர்ல்டு வைல்டு லைஃப் ஃபவுண்ட், there has been 60% decrease in size of population and animals, birds, fish, reptiles and amphibians over the past 40 years. In order to leave something for future generation, we need to conserve it now. Conservation is the protection, preservation, management of wildlife and natural resources such as a forest and water. Conservation of biodiversity helps us to protect, maintain and recover endangered animals and plant species. Conservation is of two types. There are in situ conservation within habitat, ex situ conservation outside of the habitat. WWF உலக வனவிலங்கு நிதியம் அமைப்பின் தகவலின்படி கடந்த 40 ஆண்டுகளிலே விலங்குகள், பறவைகள், மீன், ஊர்வன மற்றும் நீர் வாழ்வினங்களின் எண்ணிக்கை 60% குறைந்துள்ளது. வருங்கால சந்ததியினரை கருத்தில் கொண்டு நாம் இவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. பாதுகாத்தல் என்பது வனவிலங்கையும் காடு மற்றும் நீர் போன்ற இயற்கை வளங்களையும் பிறரிடமிருந்து காத்தல், பேணுதல் மற்றும் மேலாண்மை செய்வதாகும். அழியும் தருவாயிலுள்ள விலங்குகள் மற்றும் தாவர இனங்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் மீட்டெடுக்கவும் நமக்கு பல்லுயிர் பாதுகாப்பு உதவுகிறது. பாதுகாத்தல் என்பது 2 வகையாக அழைக்கப்படுகிறது. அவை உள்வாழிட பாதுகாப்பு, வாழ்விடத்திற்குள், வெளிவாழிட பாதுகாப்பு, வாழிடத்திற்கு வெளியே என 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உள்வாழிட பாதுகாப்பு, இன்சிட்டு கன்சர்வேஷன். It is nothing but conservation of living resources within the natural ecosystem in which they occur. This is achieved by protection of natural habitat and maintenance the endangered species in certain protected areas such as a national parks, wildlife or bird sanctuaries and biosphere reserves. In India, there are about 73 national parks and 416 sanctuaries and 12 biosphere reservoirs. உயிரினங்களை அவை வாழும் இயற்கை சூழலிலே பாதுகாப்பது உள்வாழிட பாதுகாப்பு எனப்படும். இயற்கை வாழிடங்களை பாதுகாத்தல் மற்றும் அழியும் தருவாயிலுள்ள உயிரினங்களை தேசிய பூங்காக்கள், வனவிலங்குகள் அல்லது பறவைகள் சரணாலயங்கள் மற்றும் உயிர்கோள காப்பகங்கள் போன்ற சில பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் பராமரிப்பதன் மூலம் உள்வாழிட பாதுகாப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியாவிலே சுமார் 73 தேசிய பூங்காக்கள், 416 சரணாலயங்கள் மற்றும் 12 உயிர்கோள காப்பகங்கள் ஆகியவை உள்ளன. Then we see the national park, தேசிய பூங்காக்கள். National park is an area which is strictly reserved for the betterment of the wildlife. Here activities like forestry, grazing or cultivation are not permitted. Even private ownership rights are not allowed in these areas. The national parks covers an area of 100 to 500 square kilometers. In these parks, a single plant or animal species are preserved. தேசிய பூங்கா என்பது வனவிலங்குகள் மேம்பாட்டிற்காகவே ஒதுக்கப்பட்ட பகுதியாகும். இங்கு காடுகளை பயன்படுத்துதல், மேய்ச்சல் அல்லது பயிர் உற்பத்தி போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுவது இல்லை. இந்த இடங்களிலே எந்த தனிநபரும் உரிமை கோர முடியாது. தேசிய பூங்காக்கள் 100 முதல் 500 சதுர கிலோமீட்டர் வரை பரப்பளவை கொண்டு காணப்படுது. இந்த பூங்காக்களிலே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தாவர அல்லது விலங்கு சிற்றினங்கள் பாதுகாக்கப்படுகிறது. Then the National Parks of India, இந்தியாவினுடைய சில முக்கிய தேசிய பூங்காக்கள். ஜிம் கார்பெட் நேஷனல் பூங்கா, உத்தரகாண்ட் 1936. துத்வா நேஷனல் பார்க், உத்தரப்பிரதேஷ் 1977. கிர் நேஷனல் பார்க், குஜராத் 1975. கன்கா நேஷனல் பார்க்,
மத்திய பிரதேஷ் 1959, 1955. அடுத்தபடியாக சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா, சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க், வெஸ்ட் பெங்கால், 1984. These are the national parks in India. Then the national parks in Tamil Nadu: Gindi National Park, Chennai, 1976. Gulf of Mannar National Park, Ramanathapuram, 1980. Indira Gandhi National Park, Coimbatore, 1989. Mudumalai National Park, the Nilgiris, 1990. Nukkuruthi National Park, the Nilgiris, 1990. Then wildlife sanctuaries. Sanctuary is a protected area which is reserved for the conservation of animals only. Human activities like harvesting of timber, collection of forest products, and private ownership rights are allowed to here. Controlled interference like tourist activity is also allowed. The difference between the national parks and the wildlife sanctuaries are given in the table. சரணாலயம் என்பது விலங்குகளுடைய பாதுகாப்பிற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும். மரம் வெட்டுதல், வனப்பொருட்களை சேகரித்தல் மற்றும் தனியார் உரிமைகள் போன்ற மனித நடவடிக்கைகள் இங்கு அனுமதிக்கப்படுகின்றன. சுற்றுலா போன்ற கட்டுப்படுத்தப்பட்ட செயல்பாடுகளும் அனுமதிக்கப்படுகின்றன. தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களுக்கு இடையேயான வேறுபாடுகளை குறித்த அட்டவணை நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் தமிழ்நாடு: மேகமலை வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், தேனி, 2016. வண்டலூர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், சென்னை, 1991. களக்காடு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், திருநெல்வேலி, 1976. கிரிசல்டு ஸ்குரில் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், விருதுநகர், 1988. அதாவது சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் என்று பெயர் அதற்கு. வேடந்தாங்கல் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், காஞ்சிபுரம், 1936. அதற்கு அடுத்தபடியாக மேலும் ஒரு அட்டவணை: டிஃபரன்ஸ் பிட்வீன் த நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷனல் பார்க்ஸ். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அலவுடு. நேஷனல் பார்க்கில் நோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அலவுடு. மனித செயல்பாடுகள் அனுமதிக்கப்படுகிறது. தேசிய பூங்காக்களிலே மனித செயல்பாடுகள் எதுவும் அனுமதிக்கப்படுவதில்லை. மெயின் எய்ம் இஸ் ப்ரொடெக்ட் த பர்டிகுலர் ஃப்ளோரா ஆர் ஃபனா. ஒரு குறிப்பிட்ட தாவர இனம் அல்லது விலங்கினத்தை பாதுகாக்கப்படும் முக்கிய நோக்கம். நேச்சுரல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா அண்ட் ஃபனா ஆர் எனி அதர் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆர் ப்ரொடெக்டட். தாவர இனங்கள், விலங்கினங்கள் அல்லது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த யாவுமே பாதுகாக்கப்படுகிறது. தெர் ஆர் நோ ஃபிக்ஸ்டு பவுண்டரிஸ். பவுண்டரிஸ் ஆர் ஃபிக்ஸ்டு அண்ட் டிஃபைன்டு. வரையறுக்கப்பட்ட எல்லைகள் இல்லை, நிலையான மற்றும் வரையறுக்கப்பட்ட எல்லைகள் உள்ளன. இட் இஸ் ஓப்பன் டு த ஜென்ரல் பப்ளிக், நாட் யூஸ்வலி ஓப்பன் டு த பப்ளிக். சரணாலயங்கள் பொதுவாக பொதுமக்களுடைய பார்வைக்கு அனுமதிக்கப்படுகிறது. வனவிலங்கு சரணாலயத்திலே வழக்கமாக பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. தேசிய பூங்காக்களிலே இதுபோன்ற வேறுபாடுகளோடு a sanctuary can be upgraded to a national park. A national park cannot be downgraded to a sanctuary. ஒரு சரணாலயத்தை தேசிய பூங்காவாக மேம்படுத்தலாம், ஆனால் ஒரு தேசிய பூங்காவை சரணாலயமாக தரமிறக்க முடியாது என்ற வேறுபாடோடு இது முயல் புரிகிறது. அண்ட் தென் பயோஸ்பிரிக் ரிசர்வர்ஸ், உயிர்கோள காப்பகங்களை பற்றி காண வேண்டும். பயோஸ்பியர் இஸ் எ ப்ரொடெக்டட் ஏரியா வேர் எ ஹியூமன் பாப்புலேஷன் ஆல்சோ ஃபார்ம்ஸ் த பார்ட் ஆஃப் த சிஸ்டம். த ஏரியா ஆஃப் திஸ் பிளேசஸ் வில் பி அரவுண்ட் 5,000 square kilometers. They conserve the ecosystem, species and genetic resources. These areas are set up mainly for economic development. உயிர்கோளம் என்பது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும். மனிதர்களும் இந்த அமைப்பின் ஒரு பகுதியாக உள்ளனர். இந்த இடங்களுடைய பரப்பளவு சுமார் 5000 சதுர மீட்டராக இருக்கும். சுற்றுச்சூழல் அமைப்பு, சிற்றினங்கள் மற்றும் மரபணு வளங்களை பாதுகாக்கின்றன. இந்த பகுதிகள் முக்கியமாக பொருளாதார வளர்ச்சிக்காகவே அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலே இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகங்கள் பயோஸ்பியர் ரிசர்வர்ஸ் இன் இந்தியா. நேம் ஆஃப் த பயோஸ்பியர் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி: நந்தாதேவி உத்தரப்பிரதேஷ், நாக்ரோக் மேகாலயா, மானஸ் அசாம், சுந்தர்பன்ஸ் மேற்கு வங்கம். அதற்கு அடுத்தபடியாக கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைகுடா பகுதியில் தமிழ்நாடு, நீல்கிரிஸ் தமிழ்நாடு, கிரேட் நிக்கோபார் அண்டு சிம்லிஃபால் அந்தமான் ஒடிசா ஆகிய இடங்களிலே இந்த இந்தியாவிலே உயிர்கோள காப்பகங்கள் உள்ளது என்ற தகவல் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஆக்டிவிட்டி: ஃபைண்ட் அவுட் த நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் தமிழ்நாடு. விசிட் தோஸ் பிளேஸ் அண்ட் கலெக்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தம். தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களை கண்டறியவும்
அப்பகுதிகளுக்கு சென்று அவற்றை பற்றிய தகவல்களை சேகரிக்கவும். அட்வான்டேஜஸ் இன் சிட்டு கன்சர்வேஷன். உள்வாழிட பாதுகாப்பினுடைய நன்மைகள் என்ன? ஸ்பைசிஸ் கேன் பி அடாப்டட் டு தேர் ஹேபிட்டட். ஸ்பைசிஸ் கேன் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். நேச்சுரல் ஹேபிட்டட் இஸ் மெயின்டைன்டு. It is less expensive and easy to manage. Needs of indigenous people are protected. சிற்றினங்கள் அவற்றின் வாழ்விடத்திற்கு ஏற்றவாறு தகவமைப்பை பெறுகின்றன. சிற்றினங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளலாம். இயற்கை வாழிடங்கள் பராமரிக்கப்படுகின்றன. குறைந்த செலவினத்துடன் எளிதாக இவற்றை நிர்வகிக்க இயலும். பழங்குடியின மக்களினுடைய தேவைகளை பாதுகாக்கப்படுகிறது. தென் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். வெளிவாழிட பாதுகாப்பு. It is the conservation of wildlife outside their habitat, establishing zoos and botanical gardens, conservation of genes, seeding and tissues culture are some of the strategies followed in this method. இது உயிரினங்களை அவற்றின் வாழ்விடங்களுக்கு வெளியே பாதுகாக்கும் ஒரு வனவிலங்கு பாதுகாப்பு முறையாகும். உயிரியல் பூங்காக்கள் மற்றும் தாவர தோட்டங்களை நிறுவுதல், மரபணுக்களை பாதுகாத்தல், நாற்றுக்கள் மற்றும் திசு வளர்ப்பு ஆகியவை இந்த முறையிலே பின்பற்றப்படும் சில உத்திகள் என கருதப்படுகிறது. இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ், தாவரவியல் பூங்காக்கள். இட் இஸ் த பிளேஸ் ஆஃப் வேர் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் க்ரோன். திஸ் பிளேஸ் ப்ரொவைட் எ ஹெல்த்தி அண்ட் காம் என்விரான்மெண்ட். இது பழங்கள், பூக்கள் மற்றும் காய்கறிகள் வளர்க்கப்படும் இடமாகும். இந்த இடங்கள் ஆரோக்கியமான மற்றும் அமைதியான சூழலை வழங்குகிறது. த ஓல்டஸ்ட் ஜூ 1759 ஆண்டு வியன்னாவில் உள்ள ஹோஹன்ஃபெரம் ஜூ இஸ் த வியன்னா இஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் த இயர் 1759. இன் இந்தியா த ஃபஸ்ட் ஜூ வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பாரக்பூர் இன் த இயர் 18,000. இந்தியாவில் உள்ள முதல் மிருகக்காட்சி சாலை 1800 ஆண்டுகளிலே பாரக்பூரிலே நிறுவப்பட்டது. தென் திசுஸ் கல்ச்சர். திசு வளர்ப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி. இட் இஸ் த டெக்னிக் ஆஃப் க்ரோவிங் பிளான்ட் செல்ஸ், திசுஸ், ஆர்கான்ஸ், சீட்ஸ் ஆர் அதர் பிளான்ட் பார்ட்ஸ் இன் த ஸ்டெர்லை என்விரான்மெண்ட் ஆன் த நியூட்ரியன் மீடியம். தீங்குயிரிகளால் அளிக்கப்பட்ட ஊட்டச்சத்து மிக்க ஊடகத்திலே தாவர செல்கள், திசுக்கள், உறுப்புகள், விதைகள் அல்லது பிற தாவர பாகங்களை வளர்க்கும் ஒரு நுட்பமே திசு வளர்ப்பு எனப்படும். தென் cryo bank, seed bank. At first seed bank. The seed bank preserves dried seeds by storing them in a very low temperature. The largest seed bank in the world is the Millennium Seed Bank in England. விதை வங்கிகளே உலர்ந்த விதைகள் மிக குறைந்த வெப்பநிலையிலே பாதுகாக்கப்படுகின்றன. உலகின் மிகப்பெரிய விதை வங்கி இங்கிலாந்தில் உள்ள மில்லினியம் விதை வங்கி என அழைக்கப்படுகிறது. தென் cryo bank, குளிரி விதை வங்கி. It is a technique by which the seed or embryo is preserved at very low temperature. It is usually preserved in liquid nitrogen at -196 degrees centigrade. This is helpful for the conservation of species facing extinction. இது மிக குறைந்த வெப்பநிலையிலே ஒரு விதை அல்லது ஒரு கருவை பாதுகாக்கும் தொழில்நுட்பமாகும். இது பொதுவாக திரவ நைட்ரஜனிலே -196 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையிலே பாதுகாக்கப்படுகிறது. அழிவை எதிர்கொள்ளும் சிற்றினங்கள் பாதுகாப்பதற்கு இது உதவியாக இருக்கிறது. அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். வெளிவாழிட பாதுகாப்பினுடைய நன்மைகள். இட் ப்ரிவென்ட்ஸ் த டிக்ளைன் ஆஃப் ஸ்பைசிஸ். என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் கேன் பி ப்ரீடட் இன் திஸ் வேஸ். Threatened species are breeded and released in natural environment. It is useful for conducting research and scientific work. இது சிற்றினங்களுடைய அழிவை தடுக்கிறது. அழியும் தருவாயில் உள்ள விலங்குகளை இந்த வழியின் மூலம் விருத்தியடைய செய்யலாம். அழியும் தருவாயில் உள்ள இனங்கள் விருத்தி செய்யப்பட்டு இயற்கை சூழலில் வளர்க்கப்படுகிறது. இது ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் பணிகளுக்கு உதவுகிறது. And then we see the PBR, People's Biodiversity Register. மக்களுடைய பல்லுயிர் பன்மைத்தன்மை பதிவேடு. People's Biodiversity Register is a document which contains the comprehensive information on locally available bioresources including landscape and demography of the particular area or village. Bioresources mean plants, animals and microorganisms or parts thereof their genetic material and bioproducts with actual or potential use of value. A biodiversity management committee is set up
in each local body according to the provisions of Biological Diversity Act 2002. This committee prepares the People's Biodiversity Register with the guidance and technical support of Natural Biodiversity Authority and the state biodiversity boards. Preparation of this register promotes the conservation, preservation of habitats and breed of animal and gathering knowledge relating the biological diversity. The register entails a complete documentation of biodiversity in the area related to the plant, food source, wildlife, medicinal source, traditional knowledge, etc. மக்களுடைய பல்லுயிர் பன்முகத்தன்மை பதிவேடு என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது கிராமத்தினுடைய நிலப்பரப்பு மற்றும் மக்கள் தொகை உள்ளிட்ட அங்கு கிடைக்கக்கூடிய அனைத்து உயிர் வளங்கள் பற்றிய விரிவான தகவல்களை கொண்ட ஒரு ஆவணமாகும். உயிர் வளங்கள் என்பவை தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் அல்லது அவற்றின் பாகங்கள், மரபணு பொருட்கள் மற்றும் அவற்றிலிருந்து கிடைக்கும் பயனுள்ள பொருட்கள் ஆகியவற்றை குறிக்கின்றன. உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 விதிகளின்படி ஒவ்வொரு உள்ளூரிலும் ஒரு பல்லுயிர் மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு தேசிய பல்லுயிர் ஆணையம் மற்றும் மாநில பல்லுயிர் வாரியங்கள் வழிகாட்டுதல் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவுடன் உயிரினங்களுடைய பல்லுயிர் பதிவேடுகளை தயாரிக்கிறது. இந்த பதிவேட்டை தயாரிப்பதன் மூலம் விலங்குகளை பேணுதல், அவற்றின் வாழிடங்களை பாதுகாத்தல், விலங்குகளுடைய அபிவிருத்தி மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மை தொடர்பான தகவல்களை சேகரித்தல் ஆகியவை ஊக்குவிக்கப்படுகின்றன. ஒரு பகுதியில் உள்ள தாவரம், உணவு ஆதாரம், வனவிலங்கு, மருத்துவ மூலங்கள், பாரம்பரிய அறிவு ஆகியவை சார்ந்த உயிரினங்களின் பன்முகத்தன்மை பற்றிய முழுமையான தகவல்களை இந்த பதிவேடு கொண்டுள்ளது என்பதை இது விளக்குகிறது. தென் பயோமேக்னிஃபிகேஷன், உயிர் வழி பெருக்கம். Biomagnification is the increase of contaminated substances due to their intoxicating environment. The contaminants might be heavy metals such as mercury, arsenic, and pesticides such as polychlorinated biphenyl and DDT, dichloro-diphenyl trichloroethane. These substances are taken up by the organism through the food they consume. When the organism in the higher food chain feed on the organism in the lower food chain containing these toxins get accumulated in the higher organism. சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக நச்சுப்பொருள்களுடைய அளவு அதிகரிப்பதே உயிர் வழி பெருக்கம் எனப்படும். பாதரசம், ஆர்சனிக் போன்ற கன உலோகங்கள், பாலிகுளோரினேட்டட் கன உலோகங்கள், பைபினைல்கள் மற்றும் டிடிடி போன்ற பூச்சிக்கொல்லிகள் ஆகியவை அத்தகைய மாசுபடுத்திகளாக அழைக்கப்படுகிறது. உயிரினங்கள் உண்ணும் உணவு மூலம் இப்பொருட்கள் அவற்றை சென்றடைகின்றன. உணவுச் சங்கிலியினுடைய கீழ்மட்ட நிலையில் உள்ள விலங்குகளை உயர்மட்ட நிலையில் உள்ள விலங்குகள் உணவாக உட்கொள்ளும் பொழுது நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள்கள் உயர்மட்ட விலங்கினத்தை பாதிக்கிறது. தென் காசஸ் ஆஃப் பயோமேக்னிஃபிகேஷன், உயிர்வழி பெருக்கம் ஏற்படுவதற்குண்டான காரணங்கள். ஃபாலோயிங் த மேஜர் காஸ் ஆஃப் த பயோமேக்னிஃபிகேஷன், த அக்ரிகல்ச்சர், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் ஃபங்கிசைட்ஸ் ஆர் வெரி டாக்ஸிக் and are released into the soil, rivers, lakes and seas. This cause health issues in aquatic organisms and humans. பூச்சிக்கொல்லிகள், உரங்கள், பூஞ்சைக்கொல்லிகள் ஆகியவை மிகுந்த நச்சுத்தன்மை கொண்டவை. அவை மண், ஆறுகள், ஏரிகள் மற்றும் கடல்களிலிருந்து வெளியேற்றப்படுகின்றன. இவை நீர்வாழ் உயிரினங்களிலும் மனிதர்களிலும் உடல்நலக்கேட்டை ஏற்படுத்துகிறது. ஆர்கானிக் contaminants cause adverse impact on the health of humans, animals and wildlife. கரிம மாசுகள் மனிதர்கள், விலங்குகள் மற்றும் வனவிலங்குகளுடைய உடல்நலத்திலே மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. Industrial activities releases the toxic substances which enter into the organism through the food chain leading to biomagnification. தொழிற்சாலை செயல்பாடுகள் மற்றும் வெளியிடப்படும் நச்சுப்பொருள்கள் உணவு சங்கிலி மூலம் உயிரினங்கள் அடைந்து உயிர் வழி பெருக்கம் ஏற்பட காரணமாக இருக்கிறது. Mining activities generate a large amount of sulfate and selenium deposits in water.
These toxic substances are absorbed by the aquatic organism in food chain. சுரங்க நடவடிக்கைகள் தண்ணீரிலே அதிக அளவு சல்ஃபைடு மற்றும் செலினியம் படிவுகளை உருவாக்குறது. இந்த நச்சுப் பொருள்கள் உணவு சங்கிலியிலே உள்ள நீர்வாழ் உயிரினங்களால் உறிஞ்சப்படுகிறது. தென் எஃபெக்ட் ஆஃப் பயோமேக்னிஃபிகேஷன், உயிர்வெளி பெருக்கத்தினுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். It has a more impact of human causing cancer, kidney problem, liver failure, birth defects, respiratory disorders and heart diseases. இது மனிதர்கள் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி புற்றுநோய், சிறுநீரக பிரச்சனைகள், கல்லீரல் செயலிழப்பு, பிறப்பு குறைபாடு, சுவாச கோளாறுகள் மற்றும் இதய நோய்களை உண்டாக்குகிறது. It also affects the reproduction and development of marine organism. கடல் உயிரினங்களின் இனப்பெருக்கம் மற்றும் வளர்ச்சியை பாதிக்கிறது. The destruction of coral reefs affect the lives of many aquatic animals. பவளப்பாறைகள் அழிக்கப்படுவதால் பல நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்க்கை பாதிப்படைய ஆரம்பிக்கிறது. The chemicals and toxins which are released into water bodies disrupt the food chain. பவளப்பாறைகள் அழிக்கப்படுவதன் மூலம், அதாவது நீர்நிலைகள் வெளியேற்றப்படும் வேதிப்பொருட்கள் மற்றும் நச்சுக்கள் உணவு சங்கிலியை சீர்குலைக்க செய்கிறது. Then more to know. Dr. K. Sahila Banu, a scientist from Texas A&M University, USA, has found out the water contaminated by chromium metal induce infertility in female species and also cause oxidative stress in the human placenta, which could affect the growth on the baby. She is from Pudupattinam village in Ramnad district, Tamil Nadu. அமெரிக்காவில் அமைந்திருக்கிற டெக்சாஸ் ஏஎம் பல்கலைக்கழகத்திலே பணிபுரியும் முனைவர் சகிலா பானு என்னும் அறிவியல் விஞ்ஞானி, குரோமியம் உலகத்தால் நீர் மாசுபாடு அடைவதன் காரணமாக பெண் உயிரினங்கள் மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது என்றும், அது மனிதர்களுடைய நஞ்சுக்கொடியிலே ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை ஏற்படுத்துவதால் குழந்தைகளுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என்றும் கண்டறிந்தார். இவர் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்திலே அமைந்துள்ள புதுப்பட்டினம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். இவரை பற்றிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். And then we see the animal welfare organizations. விலங்கு நல அமைப்புகள். Animals welfare organization are group of people concerned with the health, safety and physiological wellness of animals. They include animal rescue groups which help animals in distress and others with the help of animals suffering from some epidemic. In this section we will study about some of them. விலங்கு நல அமைப்புகள் என்பவை விலங்குகளுடைய ஆரோக்கியம், பாதுகாப்பு மற்றும் உளவியல் நலம் ஆகியவற்றை அக்கறையுடன் நபர்களை கொண்ட குழு. அவற்றிலே சில குழுக்கள் ஆபத்தான சூழலிலிருந்து விலங்குகளை பாதுகாக்கின்றன. சில குழுக்கள் நோயால் பாதிக்கப்பட்ட விலங்குகளுக்கு உதவுகின்றன. இந்த பகுதியிலே அதை பற்றி நாம் முழுமையாக காண இருக்கின்றோம். At first we see the Blue Cross. Blue Cross is registered animal welfare charity in the United Kingdom, founded in 1897 as our Dumb Friend League. The vision of this charity is that every pet will enjoy a healthy life and a happy home. The charity provides the support for pet owners who cannot afford private veterinary treatment, helps to find a home for unwanted animals, and educates the public in the responsibilities of the animal ownership. ப்ளூ கிராஸ் என்பது நமது வாயில்லா நண்பர்களுடைய கூட்டிணைவு என்ற பெயரிலே இங்கிலாந்திலே பதிவு செய்யப்பட்ட விலங்கு நல தொண்டு நிறுவனமாகும். இது 1897ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஒவ்வொரு செல்லப்பிராணியும் ஆரோக்கியமான வாழ்க்கையை மகிழ்ச்சியான இல்லங்களிலே அனுபவிக்க வேண்டும் என்பதே இந்த தொண்டு நிறுவனத்தினுடைய நோக்கமாகும். கால்நடைகளுக்கான தனியார் நிறுவனத்தின் சிகிச்சைகளை தங்களது செல்லப்பிராணிகளுக்கு பெற்றுத்தர முடியாத உரிமையாளர்கள் தங்கள் பிராணிகளுக்கு தேவையான வசதிகளை பெற்றுத்தர அவர்களுக்கு உதவுகிறது. மேலும் கைவிடப்பட்ட விலங்குகள் தங்களுக்கு தேவையான வசிப்பிடங்களை பெறுவதற்கு அவற்றிற்கு உதவுவதோடு விலங்குகளை பராமரிப்போரின் கடமைகளை பற்றிய விழிப்புணர்வையும் இது ஏற்படுத்துகிறது. ப்ளூ கிராஸ் வாஸ் ஃபவுண்டட் டு கேர் ஃபார் ஒர்க்கிங் ஹார்சஸ் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் லண்டன், UK. It opened in the first animal hospital in Victoria, London on 15th May 1906. இங்கிலாந்து நாட்டிலே லண்டன் மாநகரிலே தெருக்களிலே காணப்பட்ட குதிரைகளை பராமரிப்பதற்காக ப்ளூ கிராஸ் நிறுவப்பட்டது. 1906ஆம் ஆண்டு மே 15 அன்று லண்டன் மாநகரிலே விக்டோரியா என்னும் இடத்திலே முதலாவதான விலங்கு மருத்துவமனை நிறுவப்பட்டது.
Captain V. Sundaram founded the Blue Cross in India, the largest animal welfare organization in Asia, in Chennai in the year 1959. He was an Indian pilot of animal welfare activities. Now, Blue Cross of India is country's largest animal welfare organization, and in turn several animal welfare events like pet adoption and animal right awareness. Blue Cross of India has received several international and national awards. This organization is entirely looked after by volunteers. The main office is located at Gindi, Chennai, with an amenities like hospitals, shelters, ambulance services, and animal birth controls, etc. Activities of this organization include providing shelters, rehoming, adoption, animal birth control, maintaining hospitals and mobile dispensary, and providing ambulance services. கேப்டன் வி சுந்தரம் என்பவர் 1959ஆம் ஆண்டு ஆசியாவின் மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பான இந்திய ப்ளூ கிராஸ் என்ற அமைப்பை சென்னையிலே நிறுவினார். அவர் ஒரு இந்திய விமானி மற்றும் விலங்கு நல ஆர்வலர் ஆவார். தற்போது இந்திய ப்ளூ கிராஸ் அமைப்பே நாட்டின் மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பாகும். இது செல்லப்பிராணிகளை தத்தெடுத்தல் மற்றும் விலங்குகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற பல விலங்கு நல நிகழ்வுகளை நடத்துகிறது. இந்திய ப்ளூ கிராஸ் அமைப்பு பல சர்வதேச மற்றும் தேசிய விருதுகளை பெற்றுள்ளது. இந்த அமைப்பு முற்றிலும் தன்னார்வலரால் நியமிக்கப்படுகிறது. மருத்துவமனைகள், தங்குமிடங்கள், ஆம்புலன்ஸ்கள் சேவைகள் மற்றும் விலங்குகளின் பிறப்பு கட்டுப்பாடுகள் போன்ற அனைத்து வசதிகளுடன் சென்னையில் உள்ள கிண்டியிலே இதன் பிரதான அலுவலகம் அமைந்துள்ளது. தங்குமிடம் வழங்குதல், தத்தெடுப்பு, விலங்குகளுடைய பிறப்பு கட்டுப்பாடு, மருத்துவமனை வசதிகள், நடமாடும் மருந்தகம் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் வழங்குதல் ஆகியவை இந்த அமைப்பினுடைய முக்கியமான செயல்பாடுகளாகும். At last, in this lesson, CPC-SEA. CPC-SEA stands the Committee for the Purpose of Control and Supervision of Experiment of Animals. CPC-SEA என்பது விலங்குகள் மீதான சோதனைகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் மேற்பார்வை செய்யும் குழு என்று குறிக்கிறது. It is the statutory committee set up under the Prevention of Cruelty of Animals Act 1960. It has been functioning since 1991 to ensure that animals are not subjected to the unnecessary suffering during the experiment on them. இது விலங்குகள் வதைப்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1960 கீழ் அமைக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான குழுவாகும். விலங்குகள் மீதான சோதனைகளின் பொழுது அவை தேவையற்ற துன்பங்களுக்கு ஆளாகாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக 1999ஆம் ஆண்டு முதல் இது செயல்பட்டு வருகிறது. The objectives of CPC-SEA. இதனுடைய நோக்கங்கள் என்ன? டு அவாய்ட் unnecessary பெயின் பிஃபோர் ஆஃப்டர் எக்ஸ்பெரிமெண்ட். சோதனைக்கு முன்னும் பின்னும் விலங்குகளுக்கு தேவையற்ற வலி ஏற்படுவதை தவிர்த்தல். டு ப்ரமோட் த ஹியூமன் கேர் ஆஃப் அனிமல் யூஸ்ட் இன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். சோதனைகள் பயன்படுத்தப்படும் விலங்குகளுடைய உடல் நலனை மேம்படுத்துதல். டு ப்ரொவைட் த கைட்லைன் ஃபார் அனிமல் ஹவுசிங், ப்ரீடிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். விலங்குகள் வளர்ப்பு, அபிவிருத்தி மற்றும் பராமரிப்பிற்கான வழிகாட்டுதலை வழங்குதல். டு ப்ரொமோட் த ஹியூமன் கேர் ஆஃப் அனிமல் யூஸ்டு இன் பயோமெடிக்கல் அண்ட் பிஹேவியரல் ரிசர்ச் அண்ட் டெஸ்டிங். உயிரி மருத்துவம், நடத்தை ஆராய்ச்சி மற்றும் சோதனைகளிலே பயன்படுத்தப்படும் விலங்குகளுடைய பராமரிப்பை மேம்படுத்துதல். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் CPC-SEA. இதனுடைய செயல்பாடுகள் என்னவென்று பார்ப்போம். அப்ரூவல் ஆஃப் அனிமல் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ். விலங்குகளுக்கான வசிப்பிடத்தை ஏற்படுத்தி கொடுத்தல், வசதிக்கு ஏற்ப ஒப்பளிப்பு அளித்தல். பர்மிஷன் ஃபார் கண்டக்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் இன்வால்விங் யூசேஜ் ஆஃப் அனிமல்ஸ். விலங்குகளை பயன்படுத்தி சோதனைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி அளித்தல். ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் கேஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்டு வயலேஷன். விதிமீறல் ஏற்படுத்தும் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தல். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கண்டக்டிங் அனிமல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஆர் ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் ஃபார் திஸ் பர்பஸ். விலங்குகள் மீது சோதனை நடத்தக்கூடிய அல்லது அதற்காக விலங்குகளை அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்புகளை பதிவு செய்தல் என்ற CPC-SEA செயல்பாடுகளோடு lesson 22 should be completed. We will see again the next video. Until then, thank you so much.